ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து டக்குனே பண்ணிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 3 பொருள் தான் முக்கியமாக தேவை. மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மசாலா, அது மட்டும்தான் தேவை. மற்ற பொருள்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் ஊற போட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் சேர்த்துக்கணும்னு கிடையாது, உங்ககிட்ட சின்ன சைஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் மசாலா வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மொத்தமாகவே நான் அந்த சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால காரம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. எனக்கு இந்த சிக்கன் மசாலாவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து சிம்மில் வச்சே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கிளற முடியல, நான் கிளறிட்டு அப்புறம் காட்டுறேன். நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். வெங்காயம் வந்து கடிப்படும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. வெந்ததை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றி இப்படி ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் கம் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உருண்டையை நான் மைதா மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் ரொம்ப பெரிய சைஸாக எடுத்தனால எனக்கு 7 தான் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து மீடியம் சைஸில் எடுத்தாலும் உங்களுக்கு 10 கிட்ட கிடைக்கும். இல்லை குட்டியாக எடுத்திங்கன்னா 14 கிட்ட வரைக்கும் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து சீக்கிரம் கருகிரும், நல்லா இருக்காது அவ்வளோவா டேஸ்ட்டும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது தான் நல்லது. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நான்வெஜ் ஃபீலிங்கில் இருந்துச்சு. நீங்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப கம்மியான பொருள் வச்சு தான் அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். ஆனால் டேஸ்ட் வந்து அப்படி உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம்லாம் நல்ல ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணுங்கள். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். இனி வர வீடியோஸ்லாம் நீங்கள் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணாத அளவுக்கு வெஜ்ஜிலே டேஸ்டான ரெசிபிஸ்லாம் கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சாலும் போதும், அடிக்கடி செய்கிற மாதிரி ஆயிடும். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.